வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ளது செந்துறை. இப்பகுதியில் அருகே உள்ள சரளப்பட்டி பகுதியில் சங்கரா ப்ளூ மெட்டல் என்ற தனியார் கல்குவாரி கடந்த சில மாதங்களாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இப்பகுதியில் இதே பகுதியைச் சேர்ந்த 25 வயது மதிக்கத்தக்க மூக்கன் என்பவரின் மகன் கருப்பசாமி கல்குவாரி அருகிலேயே சுற்றி வந்துள்ளார். மேலும் இவர் தங்களது சரளைப்பட்டி பகுதிகளிலும் சுற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 17 தினங்களுக்கு முன்பாக இந்த கருப்புசாமி என்ற இளைஞர் அங்கிருந்து காணாமல் போயுள்ளார். இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் கருப்புசாமியின் உறவினர்களும் பல்வேறு இடங்களில் தேடியுள்ளனர். மேலும் கல்குவாரி பகுதியிலேயே சுற்றி வந்ததால் கல்குவாரியில் பணி செய்யும் பணியாளர்கள் மற்றும் கல்குவாரி மேலாளர் உள்ளிட்டவர்களிடமும் கேட்டுள்ளனர். அவர்கள் இப்பகுதியில் யாரும் வரவில்லை, அப்படி ஒரு சம்பவம் எதுவும் பார்க்கவில்லை, கருப்புசாமி இப்பகுதியில் வந்ததாக தெரியவில்லை என்று கூறியுள்ளனர். இந்நிலையில் இந்த கல்குவாரியில் வடமாநில தொழிலாளர்கள் தொடர்ந்து பணி செய்து வருவதாகவும் இப்பகுதி இந்த கல்குவாரியில் எம்சாண்ட் சுமார் 50 அடி 60 அடி உயரத்திற்கு வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த கல்குவாரியில் உள்ள எம்சாண்டுகளை தொடர்ந்து அள்ளி கொண்டுள்ளனர். அள்ளி கொண்டிருந்த சுமார் 20 அடிக்கு கீழ் ஒரு உடல் கிடந்ததாக இப்பகுதியில் தகவல் கிடைத்துள்ளது. இப்பகுதி மக்கள் அனைவரும் கல்குவாரிக்குள் உள்ளே சென்று அந்த உடலை மீட்க சொல்லி அங்கு போராட்டம் நடத்தியுள்ளனர். அப்போது அந்த எம்சாண்டை அகற்றிவிட்டு பார்த்தபோது காணாமல் போன இளைஞர் கருப்பசாமி உடல் என்று கூறப்படுகிறது. இதையடுத்து அவர்கள் நத்தம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துவிட்டு அங்கு போராட்டம் நடத்தினர். இந்த கல்குவாரியில் நாங்கள் ஏற்கனவே கால்நடைகள் இப்பகுதியில் உள்ள கால்நடைகள் உயிரிழந்து வருகிறது, அதே போல் வனப்பகுதியில் இருந்து வரும் மயில் மற்றும் மான் உயிரிழந்து வருகிறது என்று கூறி வந்த நிலையில் தற்போது ஒரு இளைஞரின் உயிர் பறிபோயுள்ளது. இந்த கல்குவாரியை உடனடியாக மூட வேண்டும். இந்த கல்குவாரியில் நாங்கள் இளைஞர் காணாமல் போனவுடனே நாங்கள் கேட்டோம். அவர்கள் சரியான பதில் சொல்லவில்லை, இப்பகுதியில் வரவில்லை என்று கூறினர். ஆனால் 17 நாட்களாக ஒரு இளைஞர் உடல் அழுகி தற்போது உயிரிழந்துள்ளார் என்று இப்பகுதியை சேர்ந்த 18 கிராம மக்கள் கல்குவாரி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த கல்குவாரியானது திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டி மகனுக்கு சொந்தமான கல்குவாரி என்று கூறப்படுகிறது. இந்த பழனியாண்டி மகன் கல்குவாரி கரூர் பகுதியில் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை தாக்கிய அதே எம்எல்ஏ பழனியாண்டியின் கல்குவாரி என்று கூறப்படுவதாலும் இப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இப்பகுதி மக்கள் கூறும் பொழுது தொடர்ந்து இப்பகுதியில் கல்குவாரி கொண்டு வர வேண்டாம் என்று பல்வேறு முறை மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் தற்போது ஒரு இளைஞரின் உயிர் பறிபோனது. இவர் மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இவரின் உடல் 17 நாட்களாக எம்சாண்டில் மூடியுள்ளது. இங்கு 24 மணி நேரமும் கல்குவாரி செயல்பட்டு வருகிறது. இவர்கள் 10 அடி 20 அடி இல்லாமல் மிகப்பெரிய ஆழத்திற்கு இங்கு வெடிகளை வைத்து வெடிப்பதால் 18 கிராமங்களும் பாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த கல்குவாரியை மூட வேண்டும். அந்த பழனி உரிமையாளர் திருச்சி ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டியின் மகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் 18 கிராமங்களையும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என்றும் கூறியுள்ளனர். ஆபிரகாம், புகார் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கு. ரெண்டாவது இங்கே தொடர்ந்து பாறைகள் இருக்குது. பாறைகள் இருந்தாலும் கூட அது இந்த காக்கா, குருவி, மானுகள், மயில்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடிய ஜீவனங்கள் உயிர் வாழ்கிற இடங்கள் நிறையா இருக்குது. இதை ஓட்டக்கூடாது, இங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பல முறை மனு கொடுத்துருக்கேன் கலெக்டர் ஆஃபீஸில். இன்னும் நடவடிக்கை எடுக்கலை. இது ஏன் இங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம்னா மாடுலேருந்து ஆள்லேருந்து எல்லாமே உயிர் சேதங்கள் நிறைய ஆகிட்டுருக்கு. இப்போ சமீபத்தில் கூட ஒரு பையன் 17 நாள் காணாமல் போய் இந்த கிரசரில் 10 அடிக்கு கீழே தோண்டி புதைச்சிருக்கிறதாக வாக்குமூலம் வந்திருக்கு. பாடியை பார்த்துருக்கான். அதை
மற்ற ஆளுகள்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த இதை பணத்தை வாங்கிட்டு பையனை விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவன் ஒரு யாருமே இல்லாத பையன், ஆதரவற்ற பையன், ஒரு கிறுக்க மாதிரி இருந்தவன். அவனை எப்படித்தான் அவன் இறந்தாங்கிறது எங்களுக்கு இன்னமும் மர்மமான முறையில் இங்கே இருக்குது.